வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் Pinterest ஆப்லேருந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனை எடுத்து அதை ஃபுல்லாக எப்படி ட்ரேசிங் டிசைனாக மாற்றணுங்கிறத பற்றி வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அதை எப்படி மாற்றலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம Pinterest ஆப்பில் போய் ப்ளவுஸ் டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அது மேலே உள்ள 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். சேவ் பண்ணி வச்சுக்கிறாருனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் Pinterestக்குள்ளாரே. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடுன்னு வந்துட்டு வெளியில் போய் கேலரியில் பார்த்தோன்னா பின்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டவுன்லோட் பண்ணுற இமேஜஸ்லாம் இருக்கும், அதுக்குள்ளார இருக்கும். இப்போ நான் பார்க்கும்போது பின்ஸ்ன்னு இருக்குது. அதுக்குள்ளார போய் பார்த்தோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. இது மாதிரி தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேப்பர் காப்பி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். பேப்பர் காப்பி ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இமேஜை செலக்ட் பண்ணணுமோ ட்ரேஸ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும். இது டுட்டோரியல் காமிக்கும். லாக்கு அமுக்கணுன்னா எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு இந்த லாக்கு சிம்பிள் அமுக்கணுன்னா ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மூமெண்ட் என்ன நீங்கள் கையை வச்சு அசைச்சாலும் ஸ்க்ரீன் மூமெண்ட் இருக்காது. அதே வால்யூம் லெஸ் பட்டன் அமுக்குனிங்கன்னா லாக் வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச பிறகு வால்யூம் டவுன் பட்டன் அமுக்குனா அன்லாக் ஆகிடும். அடுத்தது நான் பேப்பர் காப்பி ஆப்பில் நான் என்ன டிசைன் ட்ரேஸ் பண்ண போகிறேனோ அந்த டிசைனை எடுத்துக்கிறேன். இதை தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். எந்த சைஸ்க்கு வேணுங்கிறத நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்ச பிறகு தான் முடிவு பண்ணணும். அதோட நெக்லைனும் ட்ரேசிங் பேப்பரோட நெக்லைனும் இந்த நெக்லைனும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சென்டரில் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்லைன் சேமாக இருக்கணும், சென்டர் சேமாக இருக்கணும். இப்போ நெக்லைனும் சேமாக இருக்குது, சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்க்ரீனையே லாக் பண்ணணும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் லாக் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிச்சிட்றேன். நெக்லைனும் மேலேயும் கரெக்டாக இருக்கணும், கீழே நெக்லைன் சென்டரும் கரெக்டாக இருக்கணும். இப்போ சென்டரை வரைஞ்சிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மூவ் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கிறேன். நெக்லைன் பாருங்கள், நெக்லைன் வந்து அந்த நெக்லைனோடையே சேர்ந்துருக்கணும். கொடி டிசைன் மாதிரி போயிட்டுருக்கு, அதெல்லாம் அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அங்கங்கே வேறு மாதிரி நம்மளோட சைஸும் இந்த இந்த இமேஜோட சைஸும் வேறு மாதிரி இருக்கும். சில இடத்துலலாம் நம்மளே வரைகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஸ்டெப்லாம் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட டாட்டும் இதோட முதுகில் பிடிக்கிற டாட்டும் ஏன் ட்ரேசிங் பேப்பரில் உள்ள டாட்டும் வேரி ஆகுது. அதனால் நான் அந்த இடத்த விட்டுட்டு நெக்லைனில் ஒண்டி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். நெக்லைனில் ஒண்டி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரியே வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் மூவ் பண்ண அந்த நெக்லைனும் நம்ம ட்ரேசிங் பேப்பரோட நெக்லைனும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு தான் வரைஞ்சிக்கணும். திலகம் ஷேப்பில் உள்ளதை வரைஞ்சிக்கிறேன். முடிச்சாச்சு. இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு மேலே வரைஞ்சிக்கிறேன். நெக்லைனோடைய போகணும். நெக்லைனும் அந்த டிசைனோட நெக்லைனும் நம்ம ட்ரேசிங் பேப்பரோட நெக்லைனும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ நான் பண்ணிட்டேன். மேலே எனக்கு நிறையா கேப் இருக்குது, ஆனால் இதில் வந்து கொஞ்சோண்டு கேப் தான் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன்னா அந்த திலகம் ஷேப் வந்து இதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கிறேன். வேறு டிசைன் கீழே இறக்கி அந்த இதுக்கு தகுந்தாப்பில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அந்த டிசைனை வச்சுட்டு நான் வேறு இடத்துல உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன்.
மேலே உள்ள கேப் வந்து அந்த ப்ளவுஸ் டிசைனோட எனக்கு நிறையா இருக்கிறனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு சைடு உள்ளதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கீழே உள்ளதை பார்ப்போம். நான் வச்சுருக்கிற ட்ரேசிங் பேப்பரோட டாட்டும் இதில் உள்ள டாட்டும் வேரி ஆகுது. அதனால் இந்த டாட்டுக்குள்ளார எதை கொடுத்தா ஃபில் பண்ண முடியும்னு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு திலகம் ஷேப்பை இந்த டாட்டுக்குள்ளார கொடுத்தோன்னா இந்த இடம் ஃபில் ஆகிடும். அதனால் ஒரு திலகம் ஷேப்பை அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வச்சு வரைஞ்சிக்கிறேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை எப்படிலாம் நம்ம மாற்றி வச்சு வரையலான்ங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைன் எப்படி வருதுங்கிறது இருக்குது. இப்போ இந்த கொடி மாதிரி உள்ளதை இந்த இதில் நான் வரைஞ்சிக்கிறேன். இது வேறு இடத்துல உள்ளது. எனக்கு இவ்வளோ கேப் இருக்கிறனால நான் அந்த இதை வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நெக்கோட டாட்டும் அதோட டாட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். முதுகு டாட் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வரைய போகிறேன். கேப் இருந்த இடத்துல நான் ஒன்று போட்டு முடிச்சிட்டேன். இப்போ டாட்க்கு அப்புறம் உள்ளதை நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த டாட்டும் இந்த டாட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். லாக் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா மாறிடும். எவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து வச்சுங்க. 500%, 505 அது அப்படின்னு வரும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் லாக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா சைஸ் மாறிடும். இப்போ இந்த இந்த டிசைன் எப்படி போதோ அது மாதிரியே வரைகிறேன். நடுவில் கேப் வரும். ஏன்னா நம்ம முதுகு டாட் வந்து வேறு மாதிரி இருக்குல்ல, அதனால் கேப் வரும். அந்த கேப்பை லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எப்படி அந்த டிசைன் போதோ அது மாதிரியே மாற்றி மாற்றி வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கேப்பெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். எல்லா டைப் ஆஃப் போட் நெக்கையுமே நான் போட்டுட்டேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க பாருங்கள். திலகம் ஷேப்பில் உள்ளதாக வரைஞ்சிக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்தது வீடியோ மேக் பண்ணி போடுறேன். குட்டி டிசைனை வரைஞ்சிக்கிறேன். லீஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த நெக்லைனோட இது வந்துருச்சு. அதனால் இங்கே ஆனால் எனக்கு கேப் நிறையா இருக்குது. இங்கே இருக்க அந்த நெக்லைனோட பூ வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த பூ வரணும். அதனால் நான் அந்த கொடி மாதிரி உள்ளதை கொஞ்சம் லாங்காக போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வேறு மாதிரி இருக்குது, நான் வேறு மாதிரி. அங்கே கேப்பாக இருக்கிறனால அந்த கொடி டிசைன் மாதிரி நானாக வரைஞ்சிக்கிறேன். நானாக வரைஞ்சிட்டு லீஃபையும் நானே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும். அப்போ தான் நம்மளோட ட்ரேசிங் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வரைய முடியும். இங்கே கேப்பாக இருக்குது, அதனால் அந்த கொடியை கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிறேன். கேப் உள்ள இடத்துல வந்து லீஃப் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் அதில் இருந்த டிசைனே. இப்போ நான் வந்து இங்கே கேப்பு நிறையா இருக்கிறனால வேறு இடத்துல உள்ள அந்த திலகம் ஷேப்பை இந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இங்கே கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே லீஃபை நானாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
மேலே கொஞ்சோண்டு கேப்பாக இருக்குது, அதனால் அங்கே மேலே ஒரு இது மாதிரி வந்துருந்தது, கொடி டிசைன் வந்துருந்தது. அதை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அதில் உள்ள இதை வச்சு இப்போ இந்த கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இங்கே ஒரு திலகம் இது ஷேப்பாக வரைஞ்சிக்கிறேன். கொடி மாதிரி வேறு இடத்துலேருந்து வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். லீஃப் வரைஞ்சிக்கிட்டேன். இங்கெல்லாம் கேப்பாக இருக்கும், அங்கெல்லாம் கொடி லீஃப்னு நானாக போட்டுக்கிறேன். லீஃப் கொடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு திருப்பி அதை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணணுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். சின்ன சின்ன மோட்டிஃபை யூஸ் பண்ணி எப்படி நெக் டிசைன் மேக் பண்ணலான்ங்கிறத நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.